സഹോദര, യാചിപ്പീനെന്നാൽ ലഭിക്കും, അന്വേഷിപ്പീൻ കണ്ടെത്തൂ. യാചിപ്പീനെന്നാൽ ലഭിക്കും, അന്വേഷിപ്പീൻ കണ്ടെത്തൂ. മുട്ടുവീൻ തുറക്കും സ്വർഗത്തിൻ കതവറ, പ്രാപിക്കാം എത്രയോ നന്മകൾ. മുട്ടുവീൻ തുറക്കും സ്വർഗത്തിൻ കതവറ, പ്രാപിക്കാം എത്രയോ നന്മകൾ. പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ, ആരാധിക്കാം കർത്താനെ, വല്ലവൻ അവൻ നല്ലവൻ. പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ, ആരാധിക്കാം കർത്താനെ, വല്ലവൻ അവൻ നല്ലവൻ. വിടുതലെന്നും പ്രാപിക്കാം, വിടുതലെന്നും പ്രാപിക്കാം. മടുത്തു പോകാതെ പ്രാർത്ഥിക്കാം, വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കാം. മടുത്തു പോകാതെ പ്രാർത്ഥിക്കാം, വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കാം. നീതിമാന്റെ പ്രാർത്ഥന ശക്തിയുള്ള പ്രാർത്ഥന, പാലിക്കും രോഗിക്കും സൗഖ്യമാ. നീതിമാന്റെ പ്രാർത്ഥന ശക്തിയുള്ള പ്രാർത്ഥന, പാലിക്കും രോഗിക്കും സൗഖ്യമാ. പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ, ആരാധിക്കാം കർത്താനെ, വല്ലവൻ അവൻ നല്ലവൻ. പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ, ആരാധിക്കാം കർത്താനെ, വല്ലവൻ അവൻ നല്ലവൻ. വിടുതലെന്നും പ്രാപിക്കാം, വിടുതലെന്നും പ്രാപിക്കാം. ആരാധിക്കുമ്പോൾ വിടുതൽ, ആരാധിക്കുമ്പോൾ സൗഖ്യം. ആരാധിക്കുമ്പോൾ വിടുതൽ, ആരാധിക്കുമ്പോൾ സൗഖ്യം. ദേഹം ദേഹി ആത്മാവിൽ സമാധാന സന്തോഷം, ദാനമായി നാഥൻ നൽകിടൂ. ദേഹം ദേഹി ആത്മാവിൽ സമാധാന സന്തോഷം, ദാനമായി നാഥൻ നൽകിടൂ. ദേഹം ദേഹി ആത്മാവിൽ സമാധാന സന്തോഷം, ദാനമായി നാഥൻ നൽകിടൂ. ഹല്ലേലൂയ. ஆண்டவரே, மடுத்து போகாமல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தம்முடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா விஷயங்களை கர்த்தர் ஆண்டவரே கைகூடி வர பண்ணுவீராக. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகாமல், ஆண்டவரே மடுத்து போகாமல், தளர்ந்து போகாமல், ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறதானே எந்த விஷயத்தையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபையை கொடுப்பீராக, விசேஷித்த அன்பை குடும்பங்களில் கட்டளையிடுவீராக. பிள்ளைகள் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை பாதுகாக்கும்படியாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளோடு இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற, முழங்கால் படியிட்டு இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் கூட இருப்பீராக. தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருப்பீராக, தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் இருப்பீராக. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. அந்த வாக்கு மாறாத தேவ அன்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகள் முகாந்தரம் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரட்டுமே, கர்த்தரை அறிகிற அறிவிலே கடந்து வரட்டுமே. ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தில் கடந்து வரணுமே, கர்த்தருடைய அன்பிலே கடந்து வரணும் ஐயா, கர்த்தருடைய கிருபையிலே கடந்து வரணுமே. நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் உம்மை காணணும் ஆண்டவரே, உம்மை காணணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை காணணும், உம்முடைய அன்பை காணணும் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களிலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ண வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீதி செய்கிற தேவனாய் இருந்து வெளிப்படுவீராக.
ஆண்டவரே நீர் வெட்கப்படுத்தக்கூடாது, ஒரு குடும்பத்தை வெட்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல தாவி வெட்கப்பட்டு போய்விடக்கூடாதப்பா. ஆண்டவரே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரேன். நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் ஆண்டவரே மாறுங்கள், எல்லாவற்றை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும் ஆண்டவரே. அது பொய் சொல்லாது, அதுக்கு ஆண்டவரே தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகள் அநேக விஷயங்களுக்கு காத்திருக்கிறாங்கப்பா. அந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. இந்த ஊழியத்தில் ஆத்துமாக்களை தந்து கைகூடி வர பண்ணுவீராக. ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டவரே நிறைவான ஆண்டவரே ஆத்துமாக்களோடு ஆராதிக்கிற ஊழியமாய் மாறுவதாக. இந்த இடத்துல கர்த்தர் இந்த ஊழியத்தை தந்தீரே, ஊழியத்தை தந்தீரே, இந்த ஊழியத்தை ஆண்டவரே இந்த தேசத்தில் தந்தீரே. ஆண்டவரே இந்த ஊழியம் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல ஆண்டவர் அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கிற சபையாய், அநேகரை நீதிக்குட்படுத்துகிற சபையாய், அநேகருக்கு ஆண்டவரை நியாயம் செய்கிற சபையாய், அநேகரை ஆண்டவரை கதாவே அநேகருக்கு ஆண்டவரை ஜெபிக்கிற சபையாய் மாற பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஆராதனையில் கதாவே அந்த ஒவ்வொரு மக்களை ஒன்று கூட பலப்படுத்துங்க, கிருபையினால் நிரப்புங்க. நம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம், நீர் பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயாம், அல்லேலூயாம். சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமாக இல்லாதது போல தோணுது, தெரிகிறது. அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம். இன்றைக்கு நாம் வாசிக்கிறதான வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் எடுங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோபா புத்திரரும் போதும். இங்கே யோசபாத்தினுடைய ஒரு சரித்திரத்தை இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் வந்த வெற்றியை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த யோசபாத் என்று சொன்னால் நியாயம் தீர்க்கிறவர், அல்லாவிட்டால் நியாயம் செய்கிறவர் என்ற அர்த்தம். யோசபாத்தினுடைய பொருளின் அர்த்தம் நியாயம் செய்கிறவர். இவர் இஸ்ரவேலின் ராஜாவாக யூதாவின் ராஜாவாக 4வது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாமல் இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் முதல் 3 ராஜாக்களுடைய காலம் தாண்டின உடனே இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த 2ஆக பிரிக்கப்பட்ட பிற்பாடு 4வது ராஜாவாக 2வது பிரிக்கப்பட்டு இதற்கு முன்பதாக 3 ராஜாக்கள் யூதாவை அரசாட்சி செய்தார்கள். இந்த 4வதாக யோசபாத் என்ன செய்கிறார்னா, ஆண்டுடைய பணியை செய்யும்படியாக தன்னுடைய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். தேவனால் இந்த யோசபாத் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தன்னுடைய தகப்பனாகிய ஆசா ராஜாவினுடைய மகனாய் இருக்கிற யோசபாத் தேவன் யூதாவிலே ராஜாவாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த யோசபாத்தை நாம் பார்க்கும்போது யோசபாத் அரசாட்சி பண்ணும்படியான ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள் தேசத்திலே பலவிதமான பஞ்சங்கள் இருந்தது. தேசத்திலே பலவிதமான கொள்ளை நோய் பெருகி இருந்தது. தேசத்திலே பலவிதமான கொடிய வியாதிகளினாலே ஜனங்கள் தடுமாறிக்கொண்டிருந்த நாட்களிலே தான் யோசபாத்தை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமாய் இருக்கிறது. இந்த தேவன் தன்னை தெரிந்தெடுத்த ஸ்தானத்திலே தேவன் தன்னை முன்குறித்து அழைத்து ஜனங்களுக்கு தலைவனாக வைத்திருக்கிற இந்த ஸ்தானத்திலே யோசபாத் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் கர்த்தருக்கு முழு இருதயத்தையும் அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அந்த 18வது அதிகாரத்திலே அங்கே 18வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே மிக தெளிவாய் சொல்லுகிறான். அங்கே ஹல்லேலூயா. சோதனம்
கர்த்தர் நல்லவர். ஆமென். சோதனை அங்கே அதில் சொல்லப்படும் போது அவன் தேவனுக்கு மிகவும் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். அந்த 8வது வசனத்திலே வாசிக்கும் போது அவன் நாட்களில் யூதாவினுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியரை கலங்க பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். யூதாவிலே ஒரு ராஜாவை அவர்கள் ஏற்படுத்துகிற காலகட்டத்திலே வந்திருக்கிறது. இந்த இஸ்ரவேல் யூதாவிலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு விரோதமாக ஒரு ராஜாவை எழுப்புகிறார்கள். அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் யோசபாத் கர்த்தருக்கு முன்பாக தேவன் தன்னை கொண்டு வந்து ஆக்கின ஸ்தானத்திலே மிகவும் உண்மையும் உத்தமத்தையும் கடைபிடிக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த யோசபாத்து என்ன செய்கிறான்னா, தேசத்திலே பலவிதமான வியாதியினால் அகப்பட்ட ஜனங்களை சந்திக்கிறான். தானும் தன்னுடைய பிரதானிகளையும் அழைத்து கொண்டு தேசத்தின் நடுவில் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவனுடைய வார்த்தையை அவன் தைரியமாய் அறிவிக்கிறான். ஒரு ராஜா என்கிறதான ஸ்தானத்தை விட்டு விடுகிறான். ஒரு ராஜா என்கிறதான அந்த பதவியை இப்பொழுது இழந்து விடுகிறான். ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல, ஒரு சாதாரணமான ஒரு தேவ மனிதனை போல ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக, ஜனங்களை நல்வழியிலே நடத்தும்படியாக, ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக தான் பெற்றுக்கொண்டதான அந்த சந்தோஷத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வார்த்தையை அவன் எடுத்து கூறும்படியாக பிரதானிகளை தெரிந்து கொண்டு அவன் வீடு வீடாய் போய் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவித்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு ராஜா பாருங்க, ஒவ்வொரு வீடு வீடாய் ஏறி இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறான். ஏன் தெரியுமா? இந்த ராஜா என்ன நினைக்கிறான்? நான் பெற்றுக்கொண்டதான் அந்த மகிழ்ச்சி, நான் பெற்றுக்கொண்டதான் அந்த சந்தோஷம், நான் பெற்றுக்கொண்டதான் அந்த ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்டதான் அந்த சுக வாழ்க்கை என்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த யோசபாத்தினுடைய முக்கிய காரியமாக இருக்கிறது. யோசபாத் தன்னுடைய நிலைமையை ராஜா என்கிறதான அந்த பதவி அங்கே ஒதுக்கி வைத்து விடுகிறான். ராஜா என்கிறதான அந்த மேன்மையை அவன் வெறுத்து விடுகிறான். ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்களும் ஜனங்களுக்கு போதக பண்ணுகிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவனை அபிஷேகம் பண்ணிருந்து ஜனங்களை நடத்தும்படியாக, ஜனங்களை வழிநடத்தும்படியாக, ஜனங்களுக்கு வேண்டி ஒரு தலைவனாய் நிற்கும்படியாக தான் யோசபாத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் யோசபாத் இப்பொழுது ஜனங்களை முதலாவது ஆயத்தப்படுத்தும்படி அவன் இறங்குகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவனை கொண்டு வந்ததான நிலைமையை நினைத்து பார்க்கிறான். அதான் வேதம் சொல்லுகிறது, எளியவனை குப்பையில் இருந்து என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார். எங்கே உட்கார பண்ணுகிறான்? பிரபுக்களோடு அவனை உட்கார பண்ணுகிறான். இந்த யோசபாத்தை கொண்டு வந்ததான அந்த நிலைமையை நினைத்து பார்த்தபோது இந்த ஜனங்களும் அந்த வழியிலே வர வேண்டும் என்பதற்காக தன்னை முதலாவது திடப்படுத்திக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஜனங்களுக்காக தன்னை, ஜனங்கள் முன்பதாக அவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக தன்னை உருவாக்கி கொள்ளுகிறான், தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறான், தன்னை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றிக் கொள்ளுகிறான். தன்னுடைய வாழ்க்கையை அவன் மற்றவர்கள் வெட்கப்படுத்தாதபடி, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் குற்றம் சொல்லாதபடி, தன்னுடைய தேவன் தனக்கு தந்ததானே அந்த உரிமையோடு போய் ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லுகிறான். இப்போ ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை நம்பினாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தேவனுடைய வார்த்தையின்படி தங்களை வாழும்படி கற்றுக்கொண்டாங்க. இப்பொழுது தேசத்தில் இருந்த எல்லா கொள்ளை நோய் மாற்றப்பட்டது, தேசத்தில் இருந்த வறுமைகள் மாற்றப்பட்டது, தேசத்தில் இருந்ததான வியாதிகள் மாற்றப்பட்டது, தேசத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் மாற்றப்பட்டது. தேசம் இப்பொழுது அமைதலாக்கப்படுகிறது, தேசம் மகிழ்ச்சியின் ஆக்கப்படுகிறது. தேசம் இப்பொழுது ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் சாத்தான் எதிராக எழும்பி வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கொஞ்சம் முன்னேறி வரும்போது, ஜெபிக்கிறதான நம்முடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பும் போது, ஒரு சமாதானத்தின் பாதையை நம்ம தெரிந்து கொள்ளும் போது, நம் ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று வைராக்கியமாய் எழும்பும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனை என்கிற காற்றுகள் நமக்கு எதிராக வீசுங்க, பலவிதமான கவலைகள் நம்மை தாக்கி விடுங்க. ஆனால் யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே அவன் மகிழ்ச்சியாயிருக்கிறான், சந்தோஷத்தோடு இருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை அறிந்தார்களே என்கிற அந்த நம்பிக்கையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான்
யோசபாத்துக்கு விரோதமாய் கலகம் என்கிறதானே ஒரு சத்ரு அவனுக்கு எதிராக எழும்பி வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது யோசபாத்து கர்த்தருடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கிறான், கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறான். யோசபாத்துக்கு ஒன்றே ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன் என்பதை யோசபாத் அறிந்திருந்தார். இப்போ யோசபாத்தினிடத்துல இப்பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் எதிராக எழும்பி வருகிறார்கள். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் வாசிக்கும் போது யோசபாத்துக்கு விரோதமாக வந்ததான ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோபா புத்திரரும் அம்மோன் புத்திரரும், அவர்களுடனே அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி கடந்து வருகிறார்கள். இப்போ சமாதானத்தை கர்த்தர் தேசத்திலே கொடுக்கிறார். எதனாலே சமாதானத்தை கொடுத்தார்? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை ஜனங்கள் நம்பினார்கள், அதன்படி தங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் அவனுக்கு விரோதமாய் பலவிதமான கலகங்கள் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக பலவிதமான கலகங்கள் எதிராக எழும்பி வந்தபோது யோசபாத் என்ன செய்கிறார்னா கர்த்தருடைய சமூகத்தை நாடி போகிறார். அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்னா அந்த 3வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் சொல்லும்போது சொல்கிறாரு, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறுவித்தான். யோசபாத் தேவனுடைய சமூகத்தில் தேவன் தனக்கு எதிராக எழும்பி சத்துருக்கள் எழும்பி வந்தபோது இந்த ஜனங்களை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் யாரிடத்திலையும் ஆலோசனை கேட்கவில்லை. இல்லாவிட்டால் நம் ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோமே, இப்பொழுது நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் சாத்தானோடு யுத்தம் பண்ணுவோம் என்பதற்காக ஜனங்களை அவன் கூட்டவில்லை. யோசபாத் என்ன செய்கிறார் என்றால் அவன் முதலாவது தேவனுக்கு முன்பதாக அவன் தைரியம் உள்ளவனாக இருந்த யோசபாத் இப்பொழுது பயப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பயப்படுகிற நேரத்திலே தான் இந்த பயம் என்கிற வாழ்க்கை யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் வந்தது. எப்பொழுது என்றால் இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் யுத்தம் பண்ணும்படி கடந்து வந்த போதுதான் யோசபாத் பயம் என்கிற வார்த்தை அங்கே காண்கிறான். அங்கே சொல்லும்போது சொல்லுகிறான், அவன் பயப்பட்ட போது என்ன செய்கிறான்னா கர்த்தரை தேடுகிறதற்காக தன்னுடைய ஜனங்களை ஒருமுகப்படுத்துகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் பயம் என்கிற வார்த்தை வரும்போது நாம் நினைக்க வேண்டிய ஒன்று, ஜெபம் என்கிற ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்கிறதானே அந்த முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை நாம் லெகுவாய் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, எபேசியரில் வாசிக்கும் போது 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறதான நேரத்தில் நாம் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ளுகிறது ஜெபத்தினாலே தரித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஜெபத்தினாலே நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறோம், ஜெபத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறோம். இப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஜெபம் பண்ணும்படியாக ஜனங்களை ஒருமுகப்படுத்தினார். அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்குங்க. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தலை நிமிர பண்ணுகிறதுங்க. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்களை வெற்றியாய் மாற பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை ஜெபத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் வரும்போதெல்லாம் ஜெபம் என்கிற ஆயுதத்தினாலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்தினாலே எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் அறிந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசபாத்து ஜனங்கள் ஒருமுகப்பட்டார்கள். தேசத்தில் ஆபத்து எதிராக எழும்பி இருக்கிறது. நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி ஏராளமான ஜனங்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஐயோ நாங்கள் தடுமாறி போய் விடுவோமே, ஐயோ நாங்கள் கலங்கி போய் விடுவோமே, ஐயோ நாங்கள் திகைத்து போய் விடுவோமே என்று சொல்லி யோசபாத்து தடுமாறி நிற்கல. அவன் ஜனங்களை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தல, அவன் ஜனங்களை ஜெபிக்கும்படி ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் கீழே நீங்கள் வாசிக்கும் போது அந்த கீழே நீங்கள் வாசிக்கிறதான நேரத்தில் அந்த அவன் சொல்லும்போது சொல்கிறாரு, யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் வந்தபோது யோசபாத் என்ன செய்கிறாருன்னா கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு மனம் தேவைங்க. நம்ம இங்கே ஆராதிக்கிற நமக்கு என்ன வேணும்?
ஒரு மனம் இருக்கணும், ஒரு மனம் இல்லையா? ஒரே மனமுடையவர்களாய் மாறணும். சங்கீதத்தில் வாசிக்கும் போது நம்ம மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாமே. 18வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே சொல்றாரு என்ன செய்ய வேண்டும்? நம்ம 2 பேர் என்ன செய்யணும்? ஒருமனப்பட வேண்டும். அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். நம்ம இப்போ ஜெபிக்க 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க இருக்கும்போது 2 பேர் ஒருமனப்பட்டான். இப்போ நம்ம 2 பேரை தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும்படி ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த காரியம் யாரினாலே கைகூடி வர பண்ணுமா? பரலோகத்தின் தேவனால் அது கைகூடி வர பண்ணும் இல்லையா? யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. அவன் பரலோகத்தின் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லும்போது சொல்கிறான், பரலோகத்தின் தேவனை அவன் தேட ஆரம்பித்த போதே அவனுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறது? அந்த மேன்மையான வெற்றி கிடைக்கிறது. அந்த அவன் எதிர்பார்த்து பயந்ததான காரியத்திற்கு ஒரு மாறுதல் கிடைக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒருமனப்பட்டான். சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒன்று வாசிங்க. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. எப்போ வந்தாங்க? பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. அப்போ ஒரு மனம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஒரு மனம் நமக்கு முக்கியமான ஒன்று. ஒரு மனம் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? சாத்தான் நம்மை மேற்கொண்டு விடுவான் இல்லையா? இல்லையா? நம்ம ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நமக்கு என்ன செய்யும்? ஜெயம் கிடைக்கும் இல்லையா? வேதம் அப்படி தானே சொல்லுதுங்க. வேதம் அப்படி தானே சொல்லுது. சாத்தான் இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு வேண்டி போராடி ஜெபிக்கும் போது நம்ம ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். நான் புதுக்கடையில் ஊழியம் செய்யும்போது ஒரு அருமையான சகோதரன் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர். ரொம்ப குடி பழக்கத்துக்கு அடிமையாட்டு பிசாசினால் பாதிக்கப்பட்டுகிறார். பாதிக்கப்பட்டு மிகவும் கொடூரமான சூழ்நிலையை தள்ளப்படுகிறார். தன்னுடைய சொந்த கழுத்தையே சொந்தமாகவே அவர் அறுத்து விட்டார். இப்படி இருக்கும்போது மாமுட்டுக்கடை என்கிற இடத்திலிருந்து எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் உண்டு. அவர் இந்த சகோதரனை கூட்டிகிட்டு புதுக்கடைக்கு வந்தார். புதுக்கடை ஆலயத்தில் வந்தபோது நான் புதுக்கடையில் இல்லை, நான் நடக்காமலே ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு 20வது நாள்னு நினைக்கிறேன், 21வது நாளில் என்னை அழைக்கிறார். என்னை வந்து வீட்டிலிருந்து ஆலயத்தில் ஆராதனை உள்ள சமயம்லாம் என்னை பைக்கில் யாராவது கூட்டிகிட்டு போவாங்க, கொண்டு விடுவாங்க. என்னை பைக் ஒன்று ஓட்ட முடியாது. உபவாசத்தோடு இருக்கிற நாட்கள் 40 நாள் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிற போது இவனை இந்த சகோதரனை கொண்டு வருகிறான். ஆலயத்தில் கொண்டு வந்தாங்க பாருங்க. நாங்கள் 3-4 பேர் தான் உண்டுங்க. ரவுண்டாக உட்காந்தோம். இவனை நடுவில் உட்கார வச்சோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்க பிசாசு அதிகமாய் ஆட ஆரம்பிக்கிறது. இந்த பாம்பெல்லாம் பாம்பு எப்படியெல்லாம் வளைஞ்சல்லபடி வருமோ அப்படியெல்லாம் காட்டுவான். சுமார் 2-3 நாட்கள் ஜெபம் நடந்தது. 3வது நாள் சாயங்காலம் ஆனபோது நான் சொன்னேன், எனக்கு ராத்திரி வரை இருந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சுமார் ஒரு 11 மணி பிசாசு அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு வெளியே போய்விட்டார். அவர் அந்த நாட்களில் பர்னிச்சர் தொழில் செய்து வந்தார். எனக்கு சர்ச்சுக்கு ஒரு காணிக்கப்பட்டு, என் வீட்டில் ஒரு காணிக்கப்பட்டு, 2 காணிக்கப்பட்டு செய்து எனக்கு கொண்டு வந்து தந்தார். நான் நல்லா வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாய் வாழ்க்கை வாழ்ந்தார். திடீரென மறுபடியும் பாவத்துக்கு நேராய், குடிப்பழக்கத்துக்கு நேராய் போனேன். திடீரென நான் உபவாசம் முடித்து சுமார் 1 வாரம் ஆகிறது.
ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கிற ஒரு பாஸ்டர் இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். ஃபோன் வந்தபோது நான் சொன்னேன், நான் வரல, 10:30 11 மணி இருக்கும் நைட்டு, நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு. இல்லை பாஸ்டர் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் சரியாகும். ஆண்டவருடைய வார்த்தை மீறி நான் கடந்து போனேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி கடந்து போனேன். போகக்கூடாது என்று எச்சரிப்பு பெற்றும் கடந்து போகிறேன். அங்கே போய் நான் காரில் இருந்து இறங்கின உடனே எல்லாரும் காரில் இருந்து இறங்கினாங்க, நானும் காரில் இருந்து இறங்கிவிட்டேன். காரு அப்படியே ரிவேர்ஸை உருள ஆரம்பித்தது. ஏதோ என்னுடைய கால் அந்த டயருக்கு பக்கத்தில் இருந்துங்க, ஆண்டவர் என்னை தூக்கி தூர தள்ளினது போல என்னுடைய இருதயத்தில் தோன்றினது. நான் மிகுந்த வேதனையோடு தான் கடந்து போனேன். அந்த வீட்டில் போன போது கேஸ் சிலிண்டரை பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து ஹாலில் வந்து கிடக்கிறது, கலைஞருக்கு டிவி வந்து 2 பழந்து கிடக்கிறது, ஒரு ஃபேனு வந்து 2 பிள்ளைங்க உண்டு, மனைவி 2 பிள்ளைங்க, எப்படி இருந்தாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துங்க. ஆனால் ஜெபித்தோம். அந்த இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபித்தேன். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தான் போனேன். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அந்த நாள் முதல் இந்நாள் வரை கர்த்தர் கிருபையாய் அந்த குடும்பத்தை நடத்துகிறார். அல்லேலூயா. போராட்டம் வந்தபோது நம்ம எங்கெல்லாம் போராட்டம் வந்தது அங்கெல்லாம் ஒருமனப்பட்டார்கள். போராட்டம் வந்தபோது ஒருமனப்பட்டதினாலே கர்த்தர் அங்கே ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. போராட்டம் வருகிறது என்றால் நமக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். எங்கே பரிசுத்த இல்லாவிட்டால் அந்த வேதம் சொல்லும்போது பரிசுத்த அந்த பெந்தேகோஸ்து என்ன நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். எதற்காக? தேவன் எங்களை ரட்சித்திருக்கிறார், தேவன் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாங்கள் விளங்க பண்ணும்படியாக, தேவன் தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெருக பண்ணும்படியாக அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு அவர்கள் ஒன்றாய் கூடினார்கள். அல்லேலூயா. ஒருமனப்பட்டது நிமித்தமாக தேவன் அவர்கள் நடுவில் இறங்கி வந்தார். ஒருமுகப்பட்டதினாலே அவர்கள் விரும்பின காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு கைகூடி வர பண்ணினார். ஒருமனப்பட்டதினாலே அவர்கள் எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் எதிர்பார்த்த எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த குடும்பங்களிலே கடந்து வந்தது. அதற்கு காரணம் என்னன்னா, முதலாவது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி ஜெபிக்கும்படி ஆயத்தப்பட்டார்கள். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த 3வது 12வது வசனத்துக்கு நேராக வாசிங்க. அந்த 12வது வசனம், அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. முதலாவது அவன் ஒருமனப்படுகிறான். யோசபாத்து தன்னுடைய ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக சத்துருக்கள் எதிராய் வந்தபோதும் அவன் தேவ சமூகத்தில் போய் ஒருமனப்படுகிறான். ரெண்டாவது அவன் சொல்கிறான், எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, இந்த ஜனங்களை யுத்தம் பண்ணும்படியாக எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறான். எனக்கு ஒன்றும் பேச தெரியாதுங்க, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது, வெட்கப்படுகிறான். பலன் இல்லை என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். என்றதில் யாராவது கோவப்பட்ட நான் அவங்ககிட்ட முண்டாத போயிடுவேங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ உனக்கு அறிவில்லையாடா அப்படின்னு. நான் சொன்னேன், அறிவில்லை. ஏன்டா உனக்கு அறிவுன்னுள்ளதே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை. ஏன்னு கேட்பேன். அவன் இவ்வளவு கேவலமாக பேசிட்டு போகிறான், உனக்கு ஒன்று பேச முடியலையா அப்படின்னு. எனக்கு வேலைன்னு இல்லை, பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாதுங்க. நான் ஒரு காலத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் இப்போ எனக்கு பலன் இல்லை. கேவலமாக எல்லாம் பேசுவாங்க, ஏதாவது தேவையில்லாத இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. பலன் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னால் முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. எதிர்த்தவன் போகலைங்க, பலன் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு முடியாது. என்கிட்ட 2 குணம் உண்டுங்க. ஒன்று,
யார் ஏதாவது திட்டினாலும் கேட்டுட மாட்டாத போவாங்க. ரெண்டாவது ஒரு குணம் உண்டுங்க, பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு இந்த பொய் சொன்னால் என்ன வரும்னா சிரிப்பு வருங்க, சிரிச்சிடுவாங்க. அப்போ என்ன தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியும், எனக்கு நிறைய பேர் தெரியும். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ சிரிச்சாலே நீ போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு காரியம் ஆண்டோட சமூகத்தில் எனக்கு அதை மாற்ற முடியலை. ஒன்று திட்டு நான் கேட்டுட்டு போவேன், திட்டி எதிர்த்து பேச மாட்டேன். ரெண்டாவது பொய் சொல்ல கூடுதல் வராது. பொய் சொன்னாலும் அதை உடனே வெளியில் காட்டி கொடுத்துரும். ஏன்னா ஒன்றும் இல்லை, என்னோட ஒன்றும் இல்லை, என்னால் முடியாது, என்னால் ஒன்றும் முடியாதுங்க. யோசபாத்தை சொல்கிறேன், எனக்கு பலன் இல்லை, நான் நல்லவன் தான் இருக்கிறேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அவங்கள்ட்ட போராட எனக்கு பலன் இல்லை, அவங்களோட யுத்தம் பண்ண எனக்கு பலன் இல்லை, அவனிடத்துல சண்டை பிடிக்க எனக்கு பலன் இல்லை, அவனோட வாக்குவாதம் பண்ண எனக்கு பலன் இல்லை, அவனோட அடிக்க போகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, அவன் ஒன்று கூட்டாலும் ரெண்டாக பேசுறதுக்கு எனக்கு பலன் இல்லை. பலன் இல்லை என்கிற ஒரு அர்ப்பணிப்பு யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. அல்லேலூயா. அவன் சொல்லும்போது சொல்கிறான், அந்த 12வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு பலன் இல்லை. அந்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாமே. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ரெண்டாவது சொல்கிறவர், முதலாவது சொல்கிறார், எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ. அவன் கேட்குற கேள்வி, செபிக்கிற ஜெபம், எங்களை அவர்களுக்கு விரோதமாய் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. நம்ம என்ன ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோங்க? நம்ம ஜெபம் எப்படி இருக்குங்க? நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? ஒரு நமக்கு எதிராக தீமை செய்தால் அவனுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணி விடுறோம். ஆண்டவரை அவனை அடியும், அவனை கொல்லும், அவனை வெட்டும். இதான் நம்ம ஜெபம். இன்னைக்கு அநேகர் அவனுக்கு எதிராக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம யாராவது ஜெபம் பண்ணுறோமா? இல்லை. ஆனால் யோசபாத்தும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறான், கோபத்தில் ஜெபம் பண்ணி விடுகிறான். தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எங்களுக்கு எதிராக எழும்பி வந்திருக்கிறாங்க, முகாந்தரம் இல்லாமல் எதிராக எழும்பி வந்தாங்க, அவங்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று கேட்கிறான். ரெண்டாவது சொல்கிற போது சொல்கிறாரு, முதல்ல நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று கேட்டதானே அதே யோசபாத் தான் சொல்கிறாரு, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. நாங்கள் வயசானவங்க, நாங்கள் முதியவர்கள், பிள்ளைகள் அப்படின்னு அதனால் சொல்லி எங்களுக்கு பலன் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏம்மா ஜெபிக்கலை? எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், சுகம் இல்லை, சுகம் இல்லை. கேட்ட ஒரே பதில், எனக்கு சுகம் இல்லை. எனக்கு என்ன நிறைய பேர் கோவப்படுத்திட்டுருங்க. நான் கேட்பேன், ஏம்மா நீங்கள் ஆலயத்துக்கு போகிறல? பாஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போவாங்க பாஸ்டர்? சுகத்துக்கு போவாங்க. சுகம் கிடச்சா என்ன செய்வாங்க பாஸ்டர்? டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவாங்க. அப்போ நாங்கள் சுகத்துக்கு வந்தோம், சுகம் கிடச்சிச்சு, இப்போ இனி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு, இனி அடுத்து என்னது காய்ச்சல் என்னது வந்தால் என்ன செய்யலாம்? அடுத்து போராட்டம் வந்தால் என்ன செய்யலாம்? வரலாம். நிறைய பேர் என்ன கோவப்படுத்துவாங்க பாருங்க. கேட்டால் இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை சொல்லுவாங்க, எனக்கு பலம் இல்லை, ஜெபம் பண்ண முடியலை பாஸ்டர். ஏன் ஆராதனைக்கு வரல பாஸ்டர்? நேற்றைக்கு ரொம்ப பலவீனம், அதனால் வர முடியலைங்க அப்படின்னாங்க. நான் நடக்கவில் பக்கத்தில் ஒரு சபை நடத்தி வந்தேங்க. அம்மாச்சிமார், நான் போன வாரம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அம்மாச்சிமாருக்கு விசுவாசம் உள்ள ஜெபம் பார்த்தீங்கன்னா, இங்கே கூப்பிட்டா நம்ம மயக்கில் கத்தினா கூட பக்கத்தில் எங்கே கேட்கல. ஆனால் அவங்க இங்கே கூப்பிடுற ஜெபம் சுமார் ஒரு 10-15 வீடு தள்ளி கேட்குங்க. ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசத்தோடு தள்ளாடு முழங்காலிலே கத்தரவர்களை திடப்படுத்தினான். லேலூயா, லேலூயா. இப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக எங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிற இந்த சத்துருக்களை மேற்கொள்ளும்படி எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே என்று சொல்கிறாரு. மூணாவது சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த பலன் இல்லைன்னு சொல்கிறார், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. யாருங்க ஜெபம் பண்ணுறது? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா ஜெபம் பண்ணுறாரு. நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியவன், ஜனங்களை நல்வழியில் நடத்த வேண்டியவன், ஜனங்களை போதிக்க வேண்டியதான ராஜா இப்போ சொல்கிறாரு,
எங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அடுத்து சொல்றாரு, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய கண்கள், நம்முடைய கண்கள் யாரை நோக்கணும்? கர்த்தரை நோக்கணுங்க. வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரை எங்கள் கண்கள் உம்மையே உம்மையே சொல்லுங்க. பைபிள் ஒன்றும் படிக்க மாட்டீங்களா? உம்மையே நோக்கி இருக்கும். வேலைக்காரனுடைய கண்கள் யாருடைய கண்களை நோக்கி இருக்கும்? எஜமானின் கையை நோக்கி இருக்கும். என்னைக்கு சம்பளம் கிடைக்கும், என்னைக்கு சம்பளம் கிடைக்கும். வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானை நோக்குமானால் எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரை எங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? உம்மையே நோக்கி இருக்கும். நம்ம ஜெபிக்கிற நமக்கு நம்ம கண்கள் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? பரலோகத்தின் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மாம்ச கண்ணல்ல நோக்கி இருக்க வேண்டியது. இருதய கண்கள் திறக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து கர்த்தரை பார்க்கணும். நம்முடைய இருதய கண்களால் தேவனை தரிசிக்க விரும்ப வேண்டும். இந்த யோசபாத்து கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த வாசிக்கும் போது சங்கீதங்கள் புத்தகம் 10வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறதான நேரத்தில் 10வது சங்கீதம் 8வது வசனம் வாசிங்க. 10வது சங்கீதம் 8வது வசனம். திக்கற்றவர்களை பிடிக்க எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே அவர்கள் சத்துரு நம்மை பிடிக்கும்படியாக சத்துருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. பதிவிருக்கிறாங்க நமக்கு விரோதமாக. இன்னும் வாசிக்கும் போது சங்கீதம் 17வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில் சொல்லும்போது அங்கே ஒரு மனிதனுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. வாசிங்க சீக்கிரமாய் வாசிங்க. நாங்கள் செல்லுகிற பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்மை தரையிலே தள்ளும்படி, நம்மை இல்லாமல் ஆக்கும்படி, நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நன்மைகள், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொண்ட கிருபைகள், பெற்றுக்கொண்ட வரங்களை நம்மிடத்திலிருந்து அதை இழந்து போக பண்ணும்படி நம்மை வழியிலே பதிவிருக்கிறார்கள். யார் பதிவிருக்கிறதுங்க? சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பதிவிருக்கிறாங்க. யாருக்கு? ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பதிவிருக்கிறாங்க. இப்போ யோசபாத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க தொடங்கினான். அவன் கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அது ஒன்று தான் நோக்கம். எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இரக்கம் செய்ய வேண்டும். சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பலவிதமான நிலைமையில கண்ணீர்களை வைப்பாங்க, பலவிதமான வார்த்தைகளை நம்மை சொல்லி காயப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம இருதயம் தளர்ந்து போகவே கூடாதுங்க. நம்ம இருதயம் சோர்ந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண போனாங்க தெரியுமா? 2 மனுஷர்கள் தேவாலயத்தில் ஜெபம் பண்ண போனாங்க. அப்போ லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருவன் பேர் என்னங்க? ஒருவன் பேர் என்ன? ஆயக்காரன். ஒருவன் பேர் பரிசேயன். இப்போ 2 பேரும் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிக்க போனாங்க. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க கடந்து போகிறார்கள். 2 பேரும் ஆலயத்திலே கடந்து வந்தார்கள். ஒருவன் ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். நல்ல ஜெபம், நல்ல கருத்தா ஜெபம் பண்ணுறேன். பார்த்தீங்களா? வாரத்தில் எத்தனை நாள் உபவாசிக்கிறேன்? 2 நாள் உபவாசிக்கிறேன். நிறைய என்ன செய்கிறேன்? தசமம் வாங்க கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். அப்படி தானே? 2 நாள் உபவாசம். நம்ம வாரத்தில் 1 நாள் உபவாசிக்கிறதுக்கே நம்மளால் என்ன செய்ய முடியல. இங்கே எத்தனை நாள் ஜெபம்? 2 நாள் உபவாசம். சந்தோஷமாக இருக்குங்களே? சந்தோஷமாக இருக்குது தானே? 2 நாள் உபவாசம் என்ன சந்தோஷம் தானே? இப்போ 2 நாள் உபவாசிக்கிறேன். வாரத்தில் நான் என்ன செய்கிறேன்? எல்லா ஆராதனையிலும் ஒழுங்காக வர்றேன், எல்லாத்துலேயும் நான் பங்கு கொடுக்குறேன். ஆனால் காணிக்கையெல்லாம் என்ன செய்கிறேன்? நிறைய கொடுக்குறேன், நிறைய கர்த்தருக்காக செய்கிறேன், கர்த்தருக்காக நான் நிற்கிறேன். மற்றவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்? நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக ஜெபம் பண்ணுறான், பெருமையாக ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா. அவனுக்கு ஜெபம் எப்படி இருக்குங்க? ஆண்டவரே எழுப்பி விடிய மாதிரி இருக்குது.
அல்லேலூயா. அவன் ஜெபம் எப்படி இருந்துங்க? ஆண்டவரை எழுப்பி விட்டா இல்லையா? எழுப்பி விடிய மாதிரி இருக்கு, அப்படி தானே? ஆயக்காரன் வந்து நின்று ஜெபம் பண்ணுறான். அவன் ஆலயத்துக்குள்ளே கடந்து வராமல் வெளியிலே நின்று மார்போடு அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், கிருபையாயிரும். பாவியாகிய என் மேல். ஆயக்காரனுக்கு ஜெபம் எவ்வளோதான்? பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். பரிசேயனுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்டாரா, நீ எத்தனை நாள் வாசிக்கன்னு கேட்டார் ஆண்டவர்? இல்லையே. அவன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 நாள் வாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், ஆராதனையில் அவன் ஒழுங்காக வர்றேன். அண்ணா வெளியே நிற்கிறானே ஒரு பாவி பையன், அவனை போல் அல்லாததற்காய், அதையும் விட்டு வச்சல பாருங்க, அவனையும் சுட்டி காட்டுறான், அவனை போல் இல்லாததற்காய் சோதரான். யாரை போல இல்லை? இல்லைங்க, வெளியே நிற்கிறானே பாவி தம்பி, ஒன்றும் இல்லை, அவனை நினைக்கக்கூடாது. இந்த ஆயக்காரன் வெளியே நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து சொல்லலாம், அண்ணா வெளியே நிற்கிறானே அவனை போல் அல்லாததற்காய் சோதரம். கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறதுக்காய் சோதரம், நல்ல சோதரம். ஆண்டவர் பார்த்தாரு, அங்கே வெளியே நின்றுட்டு சொன்னான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இங்கே உள்ளே இருந்த ஆண்டவர் இப்போ நேரம் எங்கே போயாச்சு? வெளியே போயாச்சு. போனாரா இல்லையா? இன்றைக்கி நம்ம ஜெபமும் அப்படி தான் இருக்குங்க. ஒன்று யோசித்து பாருங்கள், ஒன்று நம்ம இருதயத்தை ஒன்று பரிசோதித்து பாருங்கள். அநேக நேரங்களில் மேட்டுமையான ஜெபம் நம்ம வாழ்க்கையில் வருது இல்லைவா? பாருங்கள், வெளியே போய் நின்று ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அல்ல. யாரல்ல? இவன் என்ன சொன்னான்? அவனை போல் அல்லாததற்காய். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அல்ல, உள்ளே இருக்கவன் அல்ல, இவனே சொல்லுங்களேன் ஆசீர்வதிக்கப்பட்டான் இல்லையா? அப்போ தன்னை ஒரு ஏழ்மையான நிலைமையில் மாற்றுகிறான். அவன் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு சொல்கிறான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவனுடைய ஜெபம் ஒன்றே ஒன்று, எனக்கு கிருபையாயிரும், என்னோடு கிருபையாயிரும். நான் தசமபாகம் கொடுக்கிறேனோ இல்லையோ, என்னோட நீர் கிருபையாயிருக்க வேண்டும் என்று கிருபைக்காக கேட்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிற நம்மை தான் கர்த்தர் தேடி வந்தாருங்க. எதற்காக? நிறைவை தரும்படியாக, நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருளும்படியாக அவர் நம்மை தேடி வந்தார். யோசபாத்தை ராஜாவாக தேவன் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். இவன் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இவன் ராஜாவாக ஜனங்களை நியாயம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவ திட்டத்தை செயல்படுத்துகிறவன் தான் உண்மையான ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவன். அல்லேலூயா. ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறவர்கள் தான் ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஜெபிக்கிறான். அவன் போய் சொல்லலை, கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒன்று பரிசோதித்து பாருங்கள். நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வேதம் வாசிப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்ப ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒன்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் அந்த 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். அவரை சொல்லும்போது சொல்கிறான், தாவீது சொல்கிறாரு, அவரை குறித்து கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நிறுத்தி நோக்கணுங்க? எந்த நேரத்திலையும் கர்த்தரை நிறுத்தி நோக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போதல்ல கர்த்தரை நிறுத்தி நோக்க வேண்டியது. பாடுகள் வரும்போது கர்த்தரை நிறுத்தி நோக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் வரும்போது, வேதனைக்கு நம்ம நெருக்கும் போது, உபத்திரவங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது யாரை கூட நிறுத்த வேண்டும்? கர்த்தரை கூட நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினாலே நான் என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. எந்த புயல் வந்தாலும் என்னை அசைக்காதுங்க. எந்த வியாதி வந்தாலும் என்னை அசைக்காதுங்க. எந்த மரண கட்டுகள் வந்தாலும் என்ன செய்யாது? அசைக்காது. ஏன்னா எனக்கு கூட யார் உண்டு? என் வலது பக்கத்தில் யார் உண்டு?
கர்த்தர் கூட உண்டு. அல்லேலூயா. நம்ம வேலைக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, நான் வேலைக்கு போகிறேன், ஆபத்து நிறைந்த வேலை, நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும், என் வலது பரிசத்தில் நில்லுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இருக்க மாட்டாரா? இருப்பார், நிச்சயமாக இருப்பார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினார்கள். பார்த்தீங்களா? அவங்க கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, நாங்கள் தடுமாறி நிற்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிறதுனாலே அங்கே ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அங்கே அந்த 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்த 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்களுக்கு பலன் இல்லை. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு அவன் அந்த 13வது வசனத்தை ஒன்று வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய எலியேசின் மகனான பெனாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. இவங்க ஒருமனப்பட்டவங்க ஜெபம் பண்ணினாங்க. ஒருமனப்பட்டவர்கள் கர்த்தரை தேடினதினாலே கர்த்தர் அங்கே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். எங்கிருந்து எழுப்புகிறான்? அதே சபையில் இருந்து ஒன்றுமில்லாதிருந்த ஒரு மனிதனை எழுப்புகிறான். அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே, எல்லா ஜனங்களுடைய ஜெபத்தினாலே அங்கே யுத்தத்தை கர்த்தர் நடத்துகிறார். எப்படி யுத்தம் நடத்துகிறார்? அவர்களுக்குள்ளே மாறி மாறி வெட்டுண்டு மரிக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் எழும்புகிறார்கள். அவர்களுக்குள்ளே பட்டயத்தை வர பண்ணுகிறார். யார் இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வந்தார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு கலகத்தை உண்டு பண்ணுகிறார். அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுகிறார். அவர்களுக்குள்ளே மாறி மாறி வெட்டுண்டு மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது காரணம் என்ன தெரியுமா? யோசபாத்தினுடைய ஒருமனப்பட்ட ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அவன் யுத்தம் பண்ணாமலே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறான். அங்கே வந்த ஜனங்களுக்குள்ளே மாறி மாறி ஒரு பெரிய இரைச்சலின் சத்தத்தை கேட்டபோது அவர்களே மாறி மாறி வெட்டுண்டு மரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யூதா ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் அவர்கள் பாளையத்திலே கடந்து போன போது ஏராளமான ஜனங்கள் செத்து மடிந்து கிடக்கிறதை கண்டார்கள். அவர்களிடத்திலிருந்து கொள்ளையிட்ட பொருள் 4 நாளளவும் கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 4 நாளளவும் கொள்ளையிடக்கூடிய அளவிலே கர்த்தர் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எதன் காரணமாக தெரியுமா? ஜெபத்தின் காரணமாக. அல்லேலூயா. இவங்க யுத்தம் பண்ண கடந்து போகல, யுத்தம் பண்ணபடியாக கடந்து போகல, ஆனால் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணும்படி எழுந்தருளினார். அல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நமக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் உண்டு. நமக்காக பரிதாபப்பட கர்த்தருண்டு. நமக்காக பேச கர்த்தருண்டு. நமக்காக நாம் போகிற வழிகளில் எல்லாம் நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஜெபம் என்கிற ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்க சொல்லும்போது அந்த 25வது வசனத்தில் வாசிக்கும் போது மிக தெளிவாக சொல்லுது பாருங்க. 25வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோசபாத் அவனுடைய ஜனங்களும் உடைமைகளை கொள்ளையிட்டு வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களும் உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. அல்லேலூயா. 3 நாள் கொள்ளையிட்டாங்க. கர்த்தர் அவர்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? இல்லாத ஆசீர்வாதத்தை எங்கிருந்தோ வந்தவனிடம் மூலமாய் கொண்டு வந்து அவன் உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களை கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். இதுபோல் முன்னாடி ஒருக்க கொடுத்துருக்காருங்க பாருங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாட்டும் போய் ஆடை ஆபரணத்தை எல்லாம் கேட்டு வாங்க. எல்லாம் கேட்டாங்க. கேட்டதெல்லாம் நினச்சிதாங்க கலத்தி கொடுத்தாங்க. எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்க. எல்லாத்தையும் அவங்க நினச்சிதாங்க தைரியமாக உரிந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்மகிட்ட கலத்தி கொடுன்னு நம்ம கொடுப்போமா?
கத்தருக்கு கொடுன்னு என்ன நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்க என்ன நம்பிக்கையில் கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் கலத்தி அங்கே கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அவங்க ஒன்றும் அவங்க யோசிக்காமல் கொடுத்தாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எல்லாரும் அந்த ராத்திரி கொண்டு புறப்படுகிறார்கள். ராத்திரி கொண்டு கொள்ளையிட்ட பொருட்களோடு புறப்பட்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொன்னோடு வெள்ளியோடும் புறப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபிக்கிற நமக்கு ஆண்டவர் அநேக கொள்ளை பொருளான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. யோசபாத்து ஜனங்களும் 3 நாள் கொள்ளையிட்டாங்க. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடி அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆகையால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரை இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். இங்கே கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நின்று அங்கே ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த இரக்கங்களுக்காக, கர்த்தர் செய்த அதிசயங்களுக்காக, கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறாங்க. அந்த துதி நிமித்தமாய் கர்த்தர் அவர்கள் நடுவிலே ஒரு பெரிய நிறைவை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, யோசபாத்தை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் ஒன்றுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான். எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை விட்டு விடாதீங்க. கர்த்தரிடத்தில் சகாயம் தேடுங்க. யோசபாத்தை சொல்லும்போது, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை, எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. எல்லாம் உமக்கு தெரியும் என்று ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களுடைய காரியங்களை ஜெயமாக்கினார். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை மேற்கொண்டு நமக்கு ஜெயத்தை தரும்படியாக, ஜெய கம்பீரத்தோடு நம்மை நிலைநிறுத்தும்படியாக அவர் வாஞ்சையோடு நம்ம இடத்துல வந்திருக்கிறார். ஆகிய தெய்வ பிள்ளைகள் ஆகிய நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் முழங்கால் படிடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. எல்லாரும் கர்த்தரிடத்தை சொல்லுங்க, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை. ஹல்லேலூயா. மனண்டிகதாவ தெய்வமே சோதரம். ஹல்லேலூயா. மனண்டிகதாவ தெய்வமே மனண்டிகதாவே பரிசுத்தாவியான ஒரே மனண்டிகதாவ தெய்வமே மனண்டிகதாவே புகழுடன் யதாவே சோதரம் மகிமை பாடுத்துவேன் என்றாரே. மகிவானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கும்பிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாயவின் மீனாயாவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பாலி பாடல்
பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாயவின் மீனாயவர் ஆண்டவர் வாக்கு பலிக்குமா ஆகாயவின் மீனாயவர் ஜனம் பலிக்கோ விடுதலை முழங்கிடுவோமே விக்கினம் யாவுமாகலோ வீடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே நோகங்கள் மோரிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போமா நோகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாயவின் மீனாயவன் ஆண்டவர் வாக்கு பலிக்குமாகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோவின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போமே ஆண்டவர் மார்பில் சுகிப்போ பதறாத வாழ்வு சிதறாத மனமு பரிசாக தேவன் அருள் வாரா பதறாத வாழ்வு சிதறாத மனமு பரிசாக தேவன் அருள் வாரா ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாயவின் மீனாயவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கதாவே நன்றி கதாவே யோசபாத்தை போல ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லையப்பா எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை கதாவே ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே திகைத்து நின்ற வேளைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தைரியப்படுத்தினீரே ஆண்டவர் எங்களை தேற்றினீரே எங்களை திடனளித்தீரே கதாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதரம் 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 கதாவே சோதரம் சோதரம் கர்த்தர் நம்முடைய ஆராதனை மட்டும் பொருட்படுத்துவதற்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே சோதரம் 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 இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இதுவரை ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே சோதரம் 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 நல்ல பாடல்கள் நல்ல ஆராதனை நல்ல சங்கீத பகுதிகள் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை மட்டும் தைரியப்படுத்தினதற்கு எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே சோதரம் 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 பிதாபாகிய தேவனை சோதரம் பண்ணுவோம் சோதர குமாரன இயேசு சோதரம் பண்ணுவோமே சோதரம் சோதரம் பரிசுத்த ஆவியாகிய தேவனை சோதரம் பண்ணுவோமே சோதரம் 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 மறுபடியும் வருவேன் என்று வாக்கு மாறாத இயேசுநாதரை சோதரம் பண்ணுவோம் சோதரம் 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 எங்கள் அன்பின் நல்ல பிதாவே நல்ல வேலைக்காய் சோதரம் கிருபையா எங்களை மட்டும் நடத்தினி எங்களை பாதுகாத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம் இந்த நாளிலும் கதாவே எங்கள் ஆராதனையிலே நல்ல வார்த்தைகளை நீர் தந்தீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு யோசபாத்தை போல ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ்கிற எங்கள் வாழ்க்கையிலையும் பலவிதமான நெருக்கங்கள் சூழல்கள் எங்களுக்கு எதிராக எழும்பி வரும்போது நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து எங்களுக்கு பலன் இல்லை ஒன்று செய்வதென்று தெரியாதுங்கிற ஒரு நிலைமையில் அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கை ஒன்று கூட கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் கேட்ட வேத வசனத்தின்படி
ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையில் வருகிற தோல்விகளிலே ஆண்டவரை ஜெபித்து வெற்றி பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த நாளிலையும் கதாவே தம்முடைய பிள்ளைகள், பணி செய்கிற பிள்ளைகள், வேலைக்கு கடந்து போகிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தேவ கிருபை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலையும் எங்களோடு ஆராதிக்க தடைப்பட்ட எல்லா மக்களையும் நினைக்கிறோம். வருகிற நாட்கள் எங்களோடு ஆராதிக்க கொண்டு வாரும். எல்லா தடைகளையும் மாற்றும். நம்முடைய நாமத்தையும் எடுத்து உதவி செய்யும். சகல துதிக்க நமக்கு நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், விசேஷமாய் உலகம் அனைத்திலும் உள்ள பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லே. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு முன்னிலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.